ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு குட்டி டாய் கார் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சாதா கார் கிடையாது, காத்தோட பவர் யூஸ் பண்ணி போகிற ஒரு சூப்பர் கார் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு HW பேட்டரி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து அதே கொடுப்பாங்க. ஸோ அந்த கேப் வாங்கி அந்த HW பேட்டரியில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் எடுத்துக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி மோட்டார் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டார் இல்லை வேறு மாதிரி மோட்டார் கிடச்சாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அந்த பேட்டரியில் வச்சு இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ இந்த மாதிரி பின் சைடு பார்த்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செட்டப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயர் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பக்கம் ஒயர் இருக்கும். ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த சுவிட்ச் எடுத்துகிட்டு கீழே இருக்க அந்த ரெட் கலர் ஒயரை அந்த சுவிட்சோட ஒரு பார்ட்டில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிலேருந்து மறுபடியும் இந்த மோட்டரில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த செட்டப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த HW பேட்டரியில் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த HW பேட்டரியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஒர்க் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நம்ம டயர் செய்ய போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோல மென்தோ ப்ளஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயராக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலில் மூடி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பஸ் வச்சு நான் ஒரு ஓட்டை போட்டுக்க போகிறேன். ஸோ இப்படி ஓட்டை போடுறப்ப கொஞ்சம் பெரிய ஓட்டையாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஓட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரீஃபில் உள்ளே போகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஓட்டை இருக்கணும். ஸோ இந்த வீலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டயரை கனெக்ட் பண்ணுற சென்டரில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்க சொல்கிறேன். சரி பண்ணுறப்ப ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக அளவு பண்ணிவிட்டு மொத்தமாக நமக்கு 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செட் எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா வீல் நமக்கு நல்லா போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பழைய ATM கார்டு எடுத்துருக்கேன். ஸோ இந்த ATM கார்டு தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த கார்டு வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 5 ரூபா லெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி அறுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி காட்டுமோ இதே மாதிரி அறுத்துக்கோங்க. ஸோ இப்படி அறுத்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒட்டியாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி இருக்க இன்னொரு இதை ஒட்டிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கார்டு இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த வீல் 2த்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரீஃபில்லேருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் வந்து கரெக்டாக உள்ளே விட்டு கரெக்டாக அதே மாதிரி பழையபடி அந்த டயரை வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த வீலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓட்டி பார்த்தா ரொம்பவே சூப்பராக ஓடுது. இதுக்கு அடுத்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த இன்ஜின் பார்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஜின் பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதோட பேக் சைடில் வச்சு கரெக்டாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதுக்காக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்படி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஒட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா காய வச்சுருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதுதான் மோட்டர் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸோ மோட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சுற்றுது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. ஸோ இது பக்கத்தில் இருக்க கடைங்களே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபேன் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபேன் நல்லாவே சுற்றுது. ஸோ அவ்வளோதான், நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிடுவோமா?
நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பூனைகளாம் வந்து மெக்கானிக்கா மாதிரி அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரித்து எடுத்துட்டாளுங்க. ஸோ அந்த வீடியோ இதோ. அவனே கழட்டிருச்சு. ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கார் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.